இரண்டாம் சங்கீதம் அதன் 10, 11, 12 வசனத்தை வாசிக்கலாம். இப்பொழுது ராஜாக்களே உணர்வடையுங்கள், பூமியின் நியாயாதிபதிகளே எச்சரிக்கையாக இருங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், இப்பொழுதும் ராஜாக்களை உணர்வடையுங்கள், பூமியின் நியாயாதிபதிகளே எச்சரிக்கையாக இருங்கள். நீங்கள் உணர்வடையணும், நீங்க எச்சரிக்கையாக இருக்கணும். கீழே வாசிங்க. பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள். பயத்துடனே கர்த்தரை சேவிக்கணும். இந்த உலகத்தில் இருக்கிற ராஜாக்களும் கர்த்தரை சேவிக்கணும். அதுபோல பூமியில் இருக்கிற நியாயாதிபதிகளும் கர்த்தரை சேவிக்கணும். எப்படி சேவிக்கணும்? கர்த்தரே மெய்யான தேவன் என்று உணர்வடைந்து கர்த்தருக்கு பயந்து அவரை சேவிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து கர்த்தரை சேவிக்காத ராஜாக்கள் எல்லாரும் இல்லாமல் அறுப்புண்டு போவார்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவரை தேடாமலும் அவரை ஆராதிக்காமல் இருக்கிற நியாயாதிபதிகள் எல்லாம் ஒளிந்து போவார்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து ராஜாக்கள் ஆளுகை செய்யணும். கர்த்தருக்கு பயந்து நியாயாதிபதிகள் நீதி செய்யணும். அப்படி செய்யும் பொழுது அவர்களுக்கு ஜீவன் உண்டாகும்படி ஆண்டவர் கிருபை செய்து அவர்களை ஆளுகையில நிலைத்திருக்க பண்ணுவார். நியாய ஸ்தலத்தில் நிலைத்திருந்து அவர்கள் நீதி செய்வார்கள். அல்லேலூயா. வேதத்தில் பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்களை நியாயம் செய்கிறதற்காக ஆண்டவர் சாமுவேல் என்கிற தீர்க்கதரிசியை எழுப்பி இருந்தார். இந்த தீர்க்கதரிசியினுடைய நாட்கள் எல்லாம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சரியாக நியாயம் விசாரித்து நியாயம் செய்யப்பட்டது. சாமுவேலுடைய நாட்களுக்கு பிறகு சாமுவேலுடைய குமாரர்கள் சாமுவேலுடைய ஸ்தானத்தில் இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை நியாயம் விசாரித்தார்கள். சாமுவேலுடைய குமாரர்களோ சாமுவேலை போல உத்தமமாக இருந்த நியாயம் விசாரிக்காதபடி அவர்கள் பரிதானம் வாங்கி கர்த்தருடைய ஜனங்களுடைய நியாயத்தை புரட்டினார்கள். இதனால் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் ஒன்று கூடி சாமுவேலிடத்தில் வந்து, நீர் வழி நடந்தது போல உத்தமமான வழியில நடந்து எங்களை நியாயம் விசாரிக்கிறதற்கு உம்முடைய குமாரர்கள் உத்தமம் இல்லை. அல்லேலூயா. நீர் உத்தமமா எங்களை நியாயம் விசாரித்தீர், உம்முடைய நாட்களில் எங்களுக்கு நியாயம் கிடைத்தது. ஆனா இப்போ உம்முடைய குமாரர்கள் எங்களை உத்தமமா நியாயம் விசாரிக்கல, அவர்கள் பரிதானம் வாங்குகிறார்கள், எங்கள் நியாயத்தை புரட்டுகிறார்கள். ஆகையால் எங்களுக்கு முன் செல்லவும் மற்ற ராஜாக்களுடைய தேசத்தில் இருந்து ஜனங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறதற்கு ராஜாக்கள் இருக்கிறது போல எங்களுக்காக எங்கள் காரியத்தில் யுத்தம் செய்கிறதற்கு எங்களுக்கு நியாயம் செய்கிறதற்கு எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்டார்கள். அல்லேலூயா. அப்ப தேவனுடைய பிள்ளைகளே, நியாயாதிபதிகள் சரியா நீதி செய்யாவிட்டா ஜனங்கள் அவர்களை புறக்கணித்து தள்ளிவிட்டு உண்மையா நியாயம் செய்கிற ராஜாக்களை தேடுவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. உண்மையா நியாயம் செய்கிற ராஜாக்கள் யார் தான்? கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் தான். அல்லேலூயா. வேற ராஜாக்கள் கிடையாது பூமியில். அல்லேலூயா. கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவர்கள் தான் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்கிறது. அப்ப நம்ம உண்மையா நியாயம் செய்யணும். உண்மையா நம்ம நியாயம் செய்யாவிட்டால் ஜனங்கள் நம்மளை விட்டு நீங்கி போய் வேற ராஜாக்களை தேடுவார்கள். ஆக நாம் எச்சரிப்பாக இருந்து நாம் கர்த்தரை உணர்வோடைந்து தேட வேண்டும். கர்த்தருக்கு பயந்து அவரை நடுக்கத்துடனே சேவிக்கவும் வேண்டும். அல்லேலூயா. அப்படி சேவிப்போமானால் ஜனங்கள் நீதியின் நியாயமும் இங்கே இருக்கிறது என்று சொல்லி ஜனங்கள் திரள் திரளாக நம்மிடத்தில் வருவார்கள். அல்லேலூயா. ஏனென்றால் ஆண்டவரிடத்தில் திரளான மீட்பும் உண்டு, அவரிடத்தில் நீதியும் உண்டு. அவர் ஒருவரிடத்தில் பரிதானம் வாங்கவும் மாட்டார், பட்சபாதம் பண்ணவும் மாட்டார். அல்லேலூயா. அப்ப சபையில இன்னைக்கு ஏன் பரிதானம் வாங்குகிறார்கள், பட்சபாதம் பண்ணுகிறார்கள்? அப்ப சபையில நீதி ஸ்தலம் இன்னைக்கு அநீதியின் ஸ்தலமாக மாறிவிட்டது. ஆகையால் பரிதானம் வாங்குகிறார்கள், லஞ்சம் வாங்குகிறார்கள், ஏழைகளுடைய நீதியை நியாயத்தை புரட்டுகிறார்கள். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள், ஆண்டவர் நம்முடைய நீதியை வெளிப்பட பண்ணுவார். நம்முடைய நியாயத்தை ஆண்டவர் சரியா நியாயம் விசாரித்து நமக்கு உதவி செய்வார். வேதம் சொல்லுகிறது சங்கீதங்களின் புத்தகத்துல, கர்த்தர் நியாயத்தை வெளிச்சத்தை போலவும் நீதியை பட்ட பகலை போலவும் விளங்க பண்ணுவாராம். அல்லேலூயா. நம்முடைய நியாயத்தை ஆண்டவர் பட்டை பகலை போலவும் நீதியை வெளிச்சத்தை போலவும் விளங்க பண்ணுவார்.
நம்மை ஒருவரும் தீமை செய்ய முடியாதபடி ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து பாதுகாப்பார். ஆனாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், ராஜாக்களே உணர்வடையுங்கள், நியாயாதிபதிகளே கர்த்தருக்கு பயந்து நீங்கள் என்ன செய்யணுமா, நடுக்கத்துடனே அவரை சேவிக்க வேண்டுமா. அல்லேலூயா. கீழே வாசிங்க. பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களிகூருங்கள், நடுக்கத்துடனே களிகூருங்கள். பயத்துடனே கர்த்தரை சேவிக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள், கர்த்தருடைய சபையில வருகிற நாம் பயத்துடனே கர்த்தரை சேவிக்க வேண்டும். இன்னைக்கு அநேக இடங்களில பயம் இல்லை. துணிகரமான வார்த்தைகளை பேசி கர்த்தரை ஆராதிக்கிறேன் என்று சொல்லி சாத்தானுடைய வழிபாடுகளை நடப்பித்துக் கொண்டு மக்களை வஞ்சித்து ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். சிலர் சொல்வார்கள், நீ கடவுள், உன்னை கடவுளாக படைத்து விட்டார், நீ கடவுள் என்று அறிக்கை பண்ண என்று சொல்லுவார்கள். சிலர் ஆராதனை சொல்வார்கள், கர்த்தர் உன்னை வானவர்யந்தம் உயர்த்துகிறார், நீ அங்க போய் இருக்க போகிற, இங்க போய் இருக்க போகிறேன்னு. ஆண்டவர் சொன்னார், வானவர்யந்தம் உயர்த்தப்பட்ட கப்பராகுமே, நீ பாதாள வர்யந்தமும் தாழ்த்தப்பட்டு போவாய் என்று. அல்லேலூயா. ஒருவன் உங்களிடத்தில் வந்து முகஸ்துதி செய்து கர்த்தர் உன்னை வானவர்யந்தமும் உயர்த்துவார் என்று சொன்னால், சாத்தான் உனக்கு விரோதமாக அம்பை வேக்கில இருந்து எய்து கொண்டிருக்கிறான். கர்த்தர் உன்னை பாதாள வர்யந்தமும் தாழ்த்தி போட வேண்டும் என்கிற காரணத்துக்காக சாத்தான் பேசுகிற தந்திரமான வார்த்தை என்று அறிந்து போசாசை என்று துரத்தி தள்ள வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நம்மை உயர்த்துவார். எப்படி உயர்த்துவார்? அவர் சிறியவனை புழுதியில் இருந்து எடுத்து எளியவனை குப்பையில் இருந்து உயர்த்தி பிரபுக்களோடு உட்கார பண்ணுகிறார். மகிமை உள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் கிருபை செய்வார். அல்லேலூயா. இது கர்த்தருடைய வழியில நடக்கிறவர்களுக்கு ஆண்டவர் செய்கிற காரியம். அல்லேலூயா. காரணம் இல்லாமல் யாராவது வந்து கர்த்தர் உன்னை அப்படி உயர்த்துவார், இப்படி உயர்த்துவார் என்று சொன்னால், அப்போலே போ சாத்தானே என்று சொல்லி நாம் கடிந்து அப்புறப்படுத்த வேண்டும். கர்த்தர் நம்மை உயர்த்துகிறது வரையிலும் அவருடைய பலத்த கரத்தில் நம்ம அடங்கி இருக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படி நாம் அடங்கி இருப்போமானால் கர்த்தருக்கு பயந்து நடுக்கத்தோடு அவருக்குள்ள களிகூர்ந்து வாழ்ந்து கொண்டிருப்போமானால் ஏற்ற நேரத்தில் நமக்கு உயர்வு வரும். அந்த உயர்வை தடை பண்ண ஒரு கொம்பனாக முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கரங்களை தட்டுவார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கரங்களை அசைத்து அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கீழே வாசிங்க. குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். குமாரன் கோபம் கொள்ளாமலும் வழியிலே நீங்கள் அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யணுமா? முத்தம் என்றால் அவரை துதிக்கணும். அல்லேலூயா. 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 குமாரன் கோபம் கொள்ளக்கூடாது. நீங்க செய்கிற அநியாயத்து நிமித்தம், அக்கிரமத்து நிமித்தம், அசுத்த காரியங்களின் நிமித்தம், நீதியை புரட்டுகிறது நிமித்தம், நியாயத்தை புரட்டுகிறது நிமித்தம் குமாரன் கோபம் கொள்ளக்கூடாது. அல்லேலூயா. வழியில நீங்க அழியவும் கூடாது. ஆண்டவர் நடத்துகிற வழியில நீங்க அழியவும் கூடாது. ஆக நீங்கள் வழி நடத்தப்படும் பொழுது குமாரனை முத்தம் செய்யுங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. ஜனங்கள் செய்கிற அக்கிரமத்து நிமித்தம், மனுபுத்திரர்கள் செய்கிற அநியாயத்து நிமித்தம், மனுபுத்திரிகள் செய்கிற வேசித்தனங்களின் நிமித்தம் கொஞ்சம் காலத்திலே குமாரனுடைய கோபம் பற்றி எரியும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய கோபம் இந்த பூமியில பற்றி எரியும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த நாளிலே யாரெல்லாம் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை அண்டிக் கொள்ளுகிறார்களோ அவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் தப்பித்து பிழைத்து போக ஆண்டவர் கிருபை செய்வார். கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கரங்களை அசைத்து அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அண்டிக் கொள்ளாத யாவரும் அழிந்து போவார்கள். அவர்கள் எந்த ஸ்தானத்தில் இருந்தவர்களாக இருந்தாலும் சரி, எந்த உத்தியோகஸ்தர்களாக இருந்தாலும் சரி, எந்த ஆளுநர்களாக இருந்தாலும் சரி, எந்த அதிகாரத்தில் இருக்கிறவர்களாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட வசதியும் பேர்வுகளும் பட்ட பதவிகளும் உடையவர்களாக இருந்தாலும் சரி, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அண்டிக் கொள்ளாதவர்கள் அழிந்து போக போகிறார்கள். அல்லேலூயா. நீங்கள் நானும் பேதையாக இருந்தாலும் சரி, ஏழைகளாக இருந்தாலும் சரி, வசதி வாய்ப்புகள் இல்லாமல் இருந்தாலும் சரி, ஆண்டவரை அண்டிக் கொள்வோமானால் எல்லாவற்றையும்
தந்து ஆளுகை செய்ய வைப்பார். கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கரங்களை அசைத்து அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார்.